எப்போ பார்த்தாலும் இது ஒரு பெரிய உதுவத்தி எங்கே ஏற்றினாலும் எங்கிட்ட வரும். ஜிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 143வது மந்திரத்தில் இருந்து சிந்திக்கலாம். இதில் ஒரு யோக பிரஷ்டன், அதாவது குரு தரிசனமானதுக்கப்புறம் சிரவண மனனம் நடத்தி நிதித்தியாசனத்துக்கு வந்தவன், தியானத்துக்கு வந்தவன், இடையில பிராரப்தம் முடிஞ்சு அவன் இந்த சரீரத்தை விட நேர்ந்தால் அவனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அலட்சியமாக பிரமாதம்னு பேர். ஒருவேளை அலட்சியமாக இருந்தால் யோகபிரஷ்டமாகும். கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருந்தால் அவன் உத்தமாதிகாரி. எல்லாம் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். அதுக்கு அறிவு ஆதாரமாக இருந்தால் தெளிவான ஒரு பயணம் அமையும். அறியாமையே எல்லா துக்கத்துக்கும் காரணம். ஆசையே எல்லா துயரத்துக்கும் காரணம்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு அடிப்படை அறியாமை. ஆசைப்படாமல் இருக்க முடியாது. பார்க்குறது வசீகரிக்குதுன்னு சொன்னால் அறிவு இருந்தால், இது பொய்யா ஆத்மாவா அனாத்மாவா அப்படிங்கிற அறிவு இருந்தால் அனாத்மா நம்ப தேவையில்லை. அனாத்மா என்னைக்கு இருந்தாலும் தோன்றும் நிற்கும் மறையும். அதனால் அதை நம்புறது அர்த்தம் இல்லை. அது நம்பித்தான் செயல்படணும்னு இருந்தால் கூட அது தாத்காலிகங்கிற அறிவோடு செயல்பட, அது நம்ம விட்டு போகும்போது நமக்கு எந்த துக்கமும் பதட்டமோ குழப்பமோ இருக்காது. இப்போ அறியாமைலாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பொருள் எதுவும் காணாமல் போயிடக்கூடாது, விலைக்கு போயிடக்கூடாது, அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். எதை பிடிச்சிக்கிறோம்? பொய்யை பிடிச்சிக்கிறோம். மெய்யை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, பொய்யை பிடிக்கிறதுக்கு தெரியல. மெய்யை பிடிச்சவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தராங்கன்னா சொல்லித்தரதில்லை. அதோட மெய்யை பிடிச்சவன் அதோடு அது ஒரு இது மாதிரி, ஒன்வே மாதிரி. பரம்பொருளை பிடிச்சவன் வெளியில் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற இல்லை. இந்த குரு தான் எக்ஸம்ஷன். குரு எத்தனை பேர் தேட போகிறா? இறைவனை தேடினா தானே குரு தேடணுங்கிறது புத்தி வரும். இறைவனையே சும்மா வியாபாரத்துக்காக தான் வச்சுருக்கோம். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணால் போச்சு, சாமியாது பூதமாது போய ஆட்டு போயிட்டே இருப்பான். அடி மேலே அடி, ஒரு 2-3 அடி வாங்கினா வச்சிங்களேன், சாமியாது பூதமாதுன்னும். சாமி அந்த கர்மத்தை பண்ணுது. கர்மத்தை நீ பண்ணுற, உன்னுடைய அறியாமையினால் பண்ணுற. அதுக்கான பதிவுகளை நீனே பதிய வச்சுக்கிற. அந்த பதிவுகள் சந்தர்ப்பம் வந்து உயிர் பெறும்போது அதில் அறிவு இருந்தால் தப்பிக்கலாம், தப்பிக்காது. எங்கே எதெல்லாம் நீ விட்டுருக்கியோ அதுதான் கண்டினியூ ஆகும். எந்தெந்த சந்தர்ப்பங்களை எதை பண்ணியிருக்கியோ, எதை விட்டியோ, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த ஜென்மத்துக்கு அது கண்டினியூ ஆகுது. எல்லா விஷயமும் அப்படி தான். அதில் தேவையில்லாததை நீக்கணும்னா அறிவு வேணும். அறிவு தான் பிரதானங்கிற அறிவு வேணும். அறிவை தான் முதல்ல அடையணுங்கிற அறிவு வேணும். அறிவு தான் நிரந்தரங்கிற அறிவு வேணும். என்னன்னு சொல்கிறது?
தெரியாமல் பண்ணேன் எல்லாம் தெரியாமல் தப்பு பண்ண தெரியாமல் துக்கத்தை அனுபவின்னு என்ன பண்ணுது போடுது. அப்படி யோக பிரஷ்டமானவனுக்கு என்ன கத்தின்னு கேட்கும்போது குரு சொல்கிறார் மகாதேவ், பூர்வ ஜென்ம கிருத்தாபியாசா சத்வரம் பலம் அஸ்னுதி. ஏற்கனவே அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த தியானத்தில் அவன் எங்கே விட்டானோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறான். தியானத்தில் உட்காந்து தியானம் யோகமாக ஆகாமல் ஜீவைஸ்வர ஐக்கியம் அத்வைத நிலை தொடாமல் அனுமதி தொடாமல் அதுக்கு முன்னாடியே போயிட்டான்னா அவனுக்கு விரைந்து பலனானது கிடைக்கும். இது லாஜிக்கு, சாதாரண நம்பிக்கை கிடையாது, இது லாஜிக்கு, இதுதான் நடக்கும். எது நம்ம பதிஞ்சிருக்கோமோ அதானே செயல்படுறோம். எப்பயோ பதிஞ்சிருக்கோம், பதியாத சந்தர்ப்பம் நமக்குள்ள உள்ள வாசனா தான், பதிவுகள் தான் சந்தர்ப்ப சூழ்நிலையாக வெளியில் பார்க்குறோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அறிவு இருந்தால் தப்பிக்கலாம், டேக்கிள் பண்ணலாம். அறிவு இல்லைன்னா அதில் சிக்கிக்குவோம், மாட்டிக்குவோம், அழுவோம், தவிப்போம். அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ததேவகி விஞ்ஞேய. அதனால் அவன் என்ன பண்ணணும், இந்த குரு சொல்லி கொடுத்த 4 யோகங்களில் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் பக்தி யோகம் இருக்குது. பக்தி யோகம்னு ஒன்று தனியாக அதுக்காக நேரம் செலவு பண்ணணுங்கிறது அத்தியாவசியம் இல்லை. நம்மள்கிட்ட பக்தி இருக்குங்கிறத நீங்கள் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணினீங்கன்னா அடுத்தது யோகத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுறதும், யோகத்தில் டைரெக்டாக உட்கார முடியாதுங்கிறதுக்காக சிரவண மனனத்துக்கு அதிகமான நேரத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான 12 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் 36 ஆண்டுகள்னால் நீ உத்தம அதிகாரியா மத்தியம அதிகாரியா அதம அதிகாரியான்னு உங்களுக்கே தெரியும். தெரியலைன்னா குருகிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. அவங்க எதுவும் தயக்கப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி சொன்னால் அவன் வருத்தப்படுவான், இல்லை இவன் சொன்னால் சந்தோஷப்படுவான், அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. எதா இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. உத்தம அதிகாரி ரொம்ப ரேர். அவங்களுக்கு உத்தம அதிகாரி 12 ஆண்டுகள் சாதாரணமாக போதும். எளிமையாக சொல்கிறான், ரொம்ப போதும். மத்தியம அதிகாரிக்கு தான் 24 வருடம். ஏன்னா எல்லாத்துலேயும் பிரமாதமாக இருப்பார். பிரமாதம்னா அலட்சியமாக இருப்பார். சொன்னாலும் செய்ய மாட்டார். சொல்லாமலே செய்கிறவன் உத்தம அதிகாரி, சொன்னால் செய்கிறவன் மத்தியம அதிகாரி, சொன்னாலும் செய்ய மாட்டான் அவன் அதம அதிகாரி. இதான் விஷயம். தெரியும், நேரம் நமக்கு ஒத்து வராது, நமக்கு சரியில்லை, நமக்கு நேரம் இல்லை, நமக்கு அதை பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்னா இதை விட மேலானது ஒன்று இருக்கானா? இல்லை. பிரம்மஞானத்தோட மேலானது உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது, நான் அதை செய்கிறேன்னா நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த செக்கு மாடு வேலையை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போறியே தவிர இந்த பிரம்மஞானத்துக்குள்ளே போனால் இந்த செக்கு மாடு வேலை படிப்படியாக குறையும். 8 மணி நேரம் நீங்கள் நிறைய நேரம் வேலை செய்கிறது பெரிய பிஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் செக்கு மாடுன்னு சொல்லுது. 8 மணி நேரம் போதுமானது. ஞானம் ஏற ஏற கர்மா குறையும். ஞானத்தினுடைய தனிச்சிறப்பாக நான் வியந்து பார்க்குற விஷயம் இந்த கர்மாவை எரிக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லும். நீ 8 மணி நேரம் செய்கிற ஒரு சாமானியன் 8 மணி செய்கிற வேலையை 2 மணி நேரத்தில் செய்ய முடியும். செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நுட்பமான அறிவு வேணும். நுட்பமான அறிவு வேணும்னா சத்துவகுணம் வேணும். சத்துவகுணத்தில் சத்துவ சிதமாக இருக்கணும். சத்துவ நிஷ்டான்னு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் நிர்மலத்துவம் கொடுக்குது. நிர்மலத்துவம் தான் நுண்ணறிவு கொடுக்குது. நுண்ணறிவை தான் பரம்பொருள் ஏற்கிறாங்க சுத்த கான்சியஸாக. எதுக்கு கண்டதையும் சாப்பிடாதுன்னு சொன்னால் சத்துவகுணம் இருந்தால் தான் நுட்பமான அறிவு, அந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய அறிவு கிடைக்குது, அந்த சரீரம் கிடைக்குது. அந்த நிர்மலத்துவம் நல்லா புரிஞ்சு இந்த வார்த்தையை மறக்காதீங்க. இந்த சித்தானது ஆத்மாவை தவிர எல்லாவற்றையும் என்னைக்கு அது விடுதோ, இதெல்லாம் அனாத்மா அது விடுதோ இல்லையா அறியணும் முதல்ல. இதெல்லாம் அனாத்மா எல்லாமே அனாத்மாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆத்மாவை விட்டுட்டோம். ஆத்மாவை பற்றி பேசுகிறதே இல்லை. அனாத்மாங்கிறது இந்த பொருள்கள், மெட்டீரியல்ஸ். அது ஜடம்னு தெரியும், தாற்காலிகம்னு தெரியும், உன்னை விட்டு போயிடும்னு தெரியும். ஒன்று நீ விலகவே இல்லை, அது விலகும். அது மேலே நம்பிக்கிட்டு அதுக்காக உயிரை கொடுத்துக்கிட்டு அதுக்காக எல்லாம் போயிட்டா இருக்கிறது தான். அதான் மாயைன்னு பேர். சத்துவகுணம் 100% ஏறணும். தமோகுணம் சுத்தமாக இருக்கக்கூடாது, ரஜோகுணம் சுத்தமாக இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னா அது இருக்காது.
நீ சத்துவகுணத்தை ஏற்ற ஏற்ற விசாரத்தினால சத்துவகுணத்தை ஏற்ற ஏற்ற சத்காரியங்களில் ஈடுபட சத்துவகுணம் வளரும். அப்புறம் ஆத்மா அனாத்மாவை எப்போதும் அனாத்மாவை அவாய்ட் பண்ணியே போகணும். பரம்பொருளுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் ஜெகத் போகும். இல்லைன்னா ஜெகத்து பின்னாடி போயிடுவேன். இப்போ போகிறவன்லாம் என்ன பார்க்குறான்? அதை பார்த்து அது முன்னாடி தான் போகிறான். அத்தியாவசியம் ஓகேங்க, 5 தத்துவம் சொல்லியிருக்கோம், அதை மாற்ற முடியாது. கிரகஸ்தனுக்கு வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணுங்கிற முயற்சி அத்தியாவசியம். அது எவ்வளோ ஆண்டுகள் செய்கிற? 50 ஆண்டுகள் செய். பாக்கி ஒரு 25 ஆண்டுகள், ஒரு 12 ஆண்டுகள் ஏன் செய்யக்கூடாது? நேரம் இல்லைன்னு அறியாமலாம் சொன்னால் என்ன சொல்லு? இது கூட ஒருத்தர் கொடுப்பேன்னு எனக்கு இல்லை, இங்கே தான் இருக்கேன், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், மகாதேவன் சீட்டில் தான் இருக்கேன், கிரிவலம்லாம் போகிறதெல்லாம் தெரியும், ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு கொடுப்பனை வந்துடுங்கன்னு. உடனே நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களா? 3 வேளையும் சாப்பிட்றீங்களா? சுவாமி கொடுப்பனை பண்ணி தான் சாப்பிட்றீங்களா? கேட்டாச்சு. என்னென்னா பிரமாதம்னு பேர், அதான் அலட்சியம்னு பேர். என்ன அலட்சியம்னா விழிப்பு நிலை இல்லை. கண் இருக்குது, பார்க்குற சக்தியும் இருக்குல்ல, விழிக்கலை. விழிக்கிறதுக்கு நறுக்குன்னு கொட்டுறதுக்கோ குத்துறதுக்கோ குரு இல்லை. ஆனால் சத்துவகுணம் நிர்மலத்துவம் ஆக 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 நுட்பமான அறிவு தான் சிகரத்தை தொடுகிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு வழிவகுக்கிறது. சுத்தமான கான்சியஸை தான் சுத்தமான கான்சியஸ் ஏற்கும். கான்சியஸ் சூப்பர் கான்சியஸோட சேரணும்னா கான்சியஸ் சூப்பர் கான்சியஸாக மாறணும். அதுக்கு சத்துவகுணம் ஆதாரமாக இருக்குது. ததேவகி விஞ்ஞேயே தது காக்கமத்து உச்சதே. அப்போது அங்கே ஒன்றில் நிற்கிற ஏகாகிர சித்தமும் ஏகாகிர புத்தியும் ஏகாந்தமும், ஏகாகிர சித்தம் ஏகாகிர புத்தி ரெண்டும் ஒன்று தான். ஏகாகிர சித்தம் வச்சுங்க, ஏகாகிர சித்தம் ஏகாந்தம் அத்வைத்தம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அது எப்போனா தொடர் முயற்சியாக இருக்கணும். இப்போ எதுக்கு கிளாஸ் டெய்லி நடத்துகிறோம்? 364 நாளும் எதுக்கு நடத்துகிறோம்? நீங்கள் தெரியாதா? வீக்லி ஒன்ஸ் எடுக்க தெரியாதா? எடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கா? பிரேக் விட்டு எடுத்து அது யோகம் கிடையாது, அது வேற. தீர்க்காலின் நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன்னு இந்த 6 தத்துவத்தை முதல்ல குரு ஃபாலோ பண்ணணும். குரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் குரு ஆகியிருக்காரு. எப்போவோ அதை சிரவணம் பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஒரு நாளாக அது லேட்டாக வரேனே. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கரெக்டாக நடக்கும். என்ன காரணம்? கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸிங். எதையாவது அலட்சியமாக பேசுகிறோமா இல்லை அலட்சியமாக நடக்கிறோமான்னா கிடையாது. சரி, எதுக்காக கஷ்டப்படுறோமா? கிடையாது. அப்படியே உயிரை விட்டு அப்படி அதெல்லாம் கிடையாது. அன்பாய், அமைதியாய், ஆனந்தமாய். இன்னும் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம 1 கோடி சிஷ்யர்களை நெருங்க அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ரொம்ப அடக்கி வாசிக்கப்படும். இருக்கிற இடம் தெரியாமல் மகத்தான எல்லாம் தேடட்டும் முருகனை. நான் குமரகுண்டம் வரட்டும் தேடி. வாழ்நாளில் ஒரு முறையாவது குமரகுண்டம் கண்டிப்பாக வருவான் சிஷ்யர்கள். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நாம் அருணகிரி போன இடத்துக்கெல்லாம் எப்படி போனோம்? அங்கெல்லாம் கோயில் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அருணகிரி சொன்னதுனால தெரிஞ்சதில்ல. அது மாதிரி குமரன் வேதம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஞானத்தை பரப்புகிற ஒரு தலைமை பீடம் ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வருவோங்கிற எல்லாருக்கும் வரும் அந்த சிந்தனை. குரு அவர் தான் குரு, முருகப்பெருமான் தான் குரு. 1000 முறை சொல்லியாச்சு. ஸோ பூர்வ ஜென்ம கிருத்தாபியத்தினால இந்த குரு சொல்லக்கூடிய வாக்கியத்தை கடைபிடிக்க ஹட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. ஹட்டுக்கு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. ஹட்டு யோகம்னு அவங்க ஏன்னு சொன்னாலும் ஒன்றில் பிடிவாதமாக பிடிச்சு நிற்பாங்க.
ஒன்றுலேயே நிற்பாங்க, ஏகாந்தமாக நிற்பாங்க, ஏகாகிரமாக நிற்பாங்க, அத்வைதமாக நிற்பாங்க. அந்த ஹட்டு இருக்கணும். முமோக்ஷ தாண்டி ஜிஞ்ஞாசு தாண்டி ஹட்டுனாலே பயப்படுவாங்க. நார்த்துலலாம் ஹட்டியோகனாலே பயப்படுவாங்க. ஏன்னா எதையும் செய்வாங்க. ஞானத்தில் ஒன்றும் எதையும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தியானம்தான் இறுதியானது. தியானம் சும்மா இருப்பது தான். அதில் என்ன தீவிர கத்தியானா ஏகாந்தமாக நிறைய நேரம் உட்காந்துருக்க போகிறேன். சத்துவகுணம் பூரணமாக நிற்க போகுது. சத்துவகுண வளர்ச்சியையும் சத்துவகுணத்தினுடைய நேரத்தையும் அதிகரிக்க கற்றுக்குங்க. அதுதான் அதுக்கு எளிமையாக. அப்போ எதெல்லாம் அனாத்மா, ரெண்டே விஷயந்தான். சத்துவகுணத்தை வளர்ச்சி அடையணும், அனாத்மாவை உதறி தள்ளணும். அதாவது அது பின்னாடி போகக்கூடாது, அதை நம்பக்கூடாது, அதை சிந்திக்கூடாது. நேரம் கிடைச்சா கொஞ்சம் நேரம் கிடைச்சா நம்ம விசாரத்தில் ஈடுபடணும். விசாரம் மேலே அழைச்சிட்டு போயிடும். தியானம் கை கூடாதுன்னா அதை பற்றி கவலையே இல்லை. விசாரம் மேலே அழைச்சிட்டு போயிடும். ஓங்காரம் இருக்குது. நாங்கள் மேலே ஏறினது தியானத்தினால இல்லை, விசாரத்தினால தான். அடியன் மேலே ஏறினது விசாரத்தினால தான். அதனால் இங்கே ததேவகி விஞ்ஞேயம் தத காக்கமத்து உச்சத்தை. காக்கமத்து சிவனுக்கு ஒரு பேர். குருன்னு வச்சுங்களேன். அவருடைய மற்ற யார் ஒருத்தவன் இப்படி இந்த காக்கமத்து, இந்த குருவனுடைய பேச்சு, அந்த தத்துவம் யாருக்கு புரியுதோ அவன் ஜெயிக்கிறான். விஞ்ஞேய அறிந்து ஜெயிக்கிறான். நாஸ்தி காக்கமத்தாது அந்நத் அபியாசு. இவர் சொன்ன இந்த முறையை, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சிந்திக்காமல், அனாத்மாவை விட்டுட்டு சத்தை சிந்திக்காமல் வேறு வழியாவது ஏதாவது அபியாசம் பண்ணினால் அவன் பரம்பொருளை அடைய முடியாது. நாசி காக்கமத் அந்நிய, அதை விட்டுட்டு வேற ஒன்றை அவன் செயல்படுவாயான, ஆனால் பரத்தை பிடிக்க முடியாது. தேனேவ பிராபியத்தே முக்தி ந அந்நியதா. அவன்தான் பெற முடியும், வேறு வழியில் வந்தவர்கள் பெற முடியாது. என்னது ஒன்றில் நிற்கிறத சொல்லுது. ஏகநிஷ்ட பிரம்மனிஷ்ட. நீங்கள் எல்லாமே நிஷ்டை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சத்துவநிஷ்ட, ஏகநிஷ்ட, யோகநிஷ்ட, ஞானநிஷ்ட, பிரம்மனிஷ்ட. புரியுதா? பக்தியில் ஈடுபட்டினா சத்துவநிஷ்டாவை, பரோபகாரத்தில் ஈடுபட்டால் சத்துவநிஷ்டை, குரு சேவா பண்ணினா சத்துவநிஷ்டை. அது என்ன கொடுக்கும்னா அது யோகத்தை கொடுக்கும். யோகநிஷ்டை யோகத்தில் போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கும். சிரவண மனனத்துக்கான கொடுக்கும். சிரவண மனன ஞான நிஷ்டை ஆகி தான் யோக நிஷ்டை ஆகணும். முதல்ல சத்துவநிஷ்டை, அப்புறம் ஞான நிஷ்டை, அப்புறம் யோக நிஷ்டை, அப்புறம் பிரம்மநிஷ்டை. 4 நிஷ்டைகள். ஒன்றில் நிற்கிற அறிவு தாங்க கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்றில் நிற்கணும், தவறாமல் நிற்கணும், அசையாமல் நிற்கணுங்கிற அறிவு இருந்தால் தான் நீ செய்வேன். இல்லைன்னா உட்காந்துருப்பேன், அலட்சியமாக உட்காந்துருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், எதையோ சிந்திச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஏகாந்தமாக இருக்க சொன்னார், ஏகாந்தமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஏகாந்தமாக உக்காந்து ஆச்சாரிய சொல்ல குறித்திருக்க விசாரத்தை ஆடியோவை கேட்கணும். ஒரு காலகட்டங்கள் ஆடியோ கேட்குற அவசியம் இல்லாமல் போய் தியானம் மட்டுமே பண்ணக்கூடிய நிலை வரும். இது நிதித்தியாச நிலை. இப்போ சிரவண மனனமே முடிக்காதவன் நிதித்தியாசன் டைரெக்டாக போக முடியாது. போனாலும் நிற்க மாட்டான். அதனால் முதல்ல செய்ய வேண்டிய வேலைகள் சத்துவநிஷ்டை, ஞானநிஷ்டை, யோகநிஷ்டை, பிரம்மநிஷ்டை. இந்த 4 நிஷ்டைகள் உங்கள் வாழ்க்கையில் சித்தி தரப்போகுது. தேனவ பிராபியத்தே முக்தி நான் அந்நிய யதா சிவபாஷிதம். இப்படி தான் சிவமாகிய நான் பாஷிக்கிறேன், கூறுகிறேன், விளக்கம் தருகிறேன். ஹட் யோக. இனிமேல் ஹட் யோகங்கிற 4 யோகத்தில் ஹட் யோகங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஹட் யோக கிரமாத்தே காஷ்டாசக. ஹட் யோகத்தில் முறையாக அந்த திசையை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, காஷ்டாசக லட்சியத்தை நோக்கி, ஜீவன் லயாதிக்கம், ஜீவன் லயமாகிறதுக்கான முயற்சியை செய்ய, ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகிறதுக்கான முயற்சி என்னது? விசாரம் தியானம் செய்ய. ந கிருத்த மோட்ச மார்க்கே ஸ்யாத்
பிரசித்த பச்சிம வினா. மோட்ச மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் போய் பிரம்மத்வாரத்தை திறக்காமல் சர்வாத்ம பாவத்தை பெற முடியாது. இப்போ ஞானிக்கும் யோகிக்கும் என்ன வித்தியாசம்னா, யோகி துரியம் வரைக்கும் போய் அங்கேயே ஆனந்த அனுபூதியில் மூழ்கி கிடப்பான். ஞானி பரோபகார்த்தத்தை கையில் வச்சுருக்கிறதுனால இந்த உடம்பை விட்டு வெளியில் வரணும்னு பரோபகார்த்தத்துக்காக சர்வாத்ம பாவமாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பண்பாட்டில் என்ன பண்ணுவான், துரியம். நேற்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் துரியம் சகசிராரம் அடையிறீங்க, துரிய நிலை அதான் துரியம், சகசிராரம் தான் துரியம். அந்த துரியத்தில் அடையிறீங்க. அந்த நிலையில் ஒருத்தவன் ஜீவன் முக்தன். அந்த நிலையை அடைஞ்சி அந்த நிலையிலிருந்து நீ இந்த சரீரத்தை பிராரப்தம் முடியாமல் சரீரத்தை விட்டு பிரம்மத்வாரத்தை திறந்து உடம்பை விட்டு வெளியிலையும் உள்ளேயும் நீ இருக்கிறேன்னு சொன்னால் சர்வாத்ம பாவம், அங்கே துரியாதீத நிலை. அது விதேக முக்தி. 2 அர்த்தம் வருது விதேக முக்தி. வாழும்போதும் விதேக முக்தி அடையலாம், வாழ்க்கைக்கு அப்பாலும் விதேக முக்தி அடையலாம். வாழும்போது ஜீவன் முக்தனாக இருக்கிறவனுக்கு கவலை, பயம், துக்கம், நெகட்டிவ் எதுவும் இருக்காது. ஒரு மார்க்கமாக இருப்பான், இறை சிந்தனையில் இருப்பான். இதே அவன் அந்த பயணத்தை தொடர சர்வாத்ம பாவ நிலையை அடைய உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தன்னில் பார்க்குற ஒரு நிலை இருக்குல்ல, யோகி வியஷ்டியாக அந்த ஆனந்தத்தை அனுபூதி பண்ணுறான்னா, இந்த ஞானி சமஷ்டியாக உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தன்னை பார்த்து எல்லாவற்றையும் தன்னுள் பார்த்து ஆனந்தம் அடைகிறான். அப்போ பிராரப்தம் முடிஞ்சாலும் அவனுக்கு விதேக முக்தி இருக்கு, பிராரப்தம் முடியாட்டினாலும் விதேக முக்தி இருக்குது. இந்த உடம்புல தான் இருக்கான், ஆனால் உடம்புல இல்லை. இது புரியுதா? 2 இடத்துலையும் விதேக முக்தி நம்ம பயன்படுத்தலாம். துரியம் துரியாதீதங்கிற நிலையில் அங்கே ஹட்யோகம் தொடர ஜீவன் லயமாகிடுது, ஜீவனானது லயமாகுது. மோட்ச மார்க்கத்தை திறக்காமல் பிரசித்தமான மேற்கு வாசலாக இருக்கக்கூடிய மோட்ச மார்க்கத்தை திறக்காமல் சர்வாத்ம பாவம் கிடையாது. ஸோ ஆதோ ரோகாஹா பிரணஷ்யந்தி. ஆரம்பத்தில் முதல்ல ரோகங்கள் எல்லாம் உடம்புல உள்ள எல்லா கிருமி பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நஷ்யம் அழிந்து போகும். ஏன்னா அதுக்கு இந்த உடம்புல ஒரு சுவை கொடை கிடைக்காது. முக்தனாக இருக்கிறதுனால ரத்தம் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், ஆனால் சுவை இருக்காது. ஏன்னா அவன் ஞானியாக இருக்கான், சரீரம் இல்லாதவனாக இருக்கிறான். அதனால் அதுக்கு அந்த சுவை இருக்காது. அதனால் அது என்ன ஆகிடும், கிளம்பி இந்த இடத்த நீங்கள் சொல்லுவாங்க மரணத்துக்கு முன்னாடி இந்த தலையில் உள்ள பேனு அதுக்கு இதெல்லாம் இறங்கி போய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இதில் இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிற தோணுனால கிளம்பி போய்டுமாலாம். அதுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஒரு நாய் ஒரு எஜமானி உக்காந்துருக்க ஒரு மரத்தடியில் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. இழுத்தோடனே சரி எதுக்கு இழுக்குதுன்னு ஏந்துக்கிறா, மரம் பெரிய கிளை ஒழிஞ்சி அவள் உட்காந்துருக்க இடத்துல விழுது. அது மாதிரி 10 இன்சிடெண்ட்டை 10 வெவ்வேறு நாய்களை வச்சு பூனை அது மாதிரி செய்யுது. பூனை அது மாதிரி செய்யுது. ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் அந்த சென்சேஷன், அது ஆபத்து வருது நம்ம எஜமானனுக்கு தனக்குங்கிற சென்சேஷனை அறியக்கூடிய அறிவு இருக்குது. இங்கே ஹட்யோகத்தினால இந்த கதவை திறக்கணும், மேற்கு வாசலை திறக்கணும். அப்படி திறந்தால் நோய் போகும். பச்சாத்த ஜாடியம் சரீரஜம், உடம்புல உற்பத்தியான அந்த ஜடத்துவம் மதன் இருக்கிற அந்த ஜடத்துவம் போகும். தத்தோ சமரசோ பூத்வா சமரசம் சன்மார்க்கம் எல்லாம் வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் உபனிஷத். சமரசம்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே ரசம், சமரசம் எல்லாம் ஒரு ஆத்மா. உடம்பை பார்க்குறது இல்லை, கருப்பா சிகப்பா ஒயிட்டா ஹைட்டா வெயிட்டா அதெல்லாம் பார்க்குறது இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியும் பார்க்குறது. சமரச பூத்வா சந்திரோ வருஷத்திய, மேலே சந்திரனானது அமிர்தத்தை சுரக்க, தாத்தூச்ச சங்கிரகேத்து வகினி. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே வந்துச்சுல வைஸ்வானர், உயிருங்கிற அக்னி வைஸ்வானர், அதுதான் பிராணனாகி அக்னி ஆகி இருக்கு. ஆதித்யன் வாயுவாகி அக்னி ஆகி உள்ளே வந்திருக்கு. அதுதான் பிராணனோடு சேர்ந்து அக்னியாகி
அந்த வீரியத்தை எரித்து பசுமாக்கி மேலே எழுப்புதுன்னு சொன்னால அந்த தத்துவத்தை இங்கே பவனேன்னு அக்னி காற்றோடு சேர்ந்து தாத்துக்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கி வீரியத்தை நல்லா கடைஞ்சி சுடர்விட்டு கலந்து சமநிலை பெறப்படுகிறது. நானா நானா நாதாக பிரவர்த்தந்தே, பலவிதமான நாதங்கள் சவுண்டு வருது. மார்தவம் ஷியாத் கலேவரம், இந்த கலேவரம் இந்த உடம்பானது மார்தவம் ரொம்ப மென்மையாகிறது, குழந்தைங்க உடம்பு மாதிரி மென்மையாகிறது. ஜெத்வா விருஷ்டா ஆதிக்கம், இந்த அமிர்தமலையை கடந்து ஜாடியம் இந்த மந்த நிலையை கடந்து கேச்சரக ஆகாயத்தில் பறக்கிற ஒரு எளிமையான உடல், அந்தளவுக்கு லேசாக உடம்பு லேசாக போயிடும். பல பேருக்கு உடம்பு சில நேரத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும், நடக்க முடியாது, பல பிரச்சனைகள். உடம்பு நம்மள்கிட்ட இருக்கிறது தெரியக்கூடாது. சபவேன் நரக, அப்படி ஆவான். ஆகாய வழியில் பறக்கிற அளவுக்கு அவனுடைய உடம்பு லேசாயிடும். சர்வஜம், பேரறிவு இருக்கும். அசோபவேத்து காமரூபக, அவன் விருப்பப்படி பவன வேகவான், பவனத்தைப் போல காற்றைப் போல அவன் எங்கும் பறக்க முடியும். கிரீடத்தை திரிஷு லோகேஷு ஜாயந்தே, அவன் 3 லோகங்களையும் எங்கே வேணாலும் போய் விசிட் செய்ய முடியும், சுற்றி வர முடியும், விளையாட முடியும். சித்தஜோ அகிலாக, அகிலத்தையும் சித்தி செய்ய முடியும். தான் விருப்பப்பட்டதெல்லாம் சித்தி பண்ண முடியும், சகலத்தையும் சித்தி செய்கிறான். கற்பூரே லீயமானம் கிம், அக்னியில் கற்பூரம் கரைவது போல காட்டின்யம் தத்திர வித்தியதே, அவனுக்கு எந்த ஒரு கடினமோ எந்த வேலையிலையும் கடினம் எதுவும் கிடையாது. கற்பூரத்தில் அக்னி கற்பூரத்தில் எரிகிற மாதிரி கரைஞ்சி போகிறான், சொரூபமாக இருக்கான், சித்து இல்லை, சத்து தான் இருக்குது. அகங்கார அக்ஷயே தத் வாதேஹே கடினத்தா குதக, அகங்காரம் ஷய, அகங்காரம் இல்லை. அகங்காரம்னா என்னது? மனம் சித்தம் புத்தி அகங்காரம். நான் எனது, கருப்பு சிகப்பு வெள்ளை, சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு எல்லாம் அகங்காரம், அனாத்மா எல்லாம் அகங்காரம். அது க்ஷயமாக தது வா தேகே கடினத்தா குத்தக, அகங்காரம் போயிடுச்சுன்னா கடினம் போயிடும். அகங்காரத்தை விட்டுருவானா விடமாட்டான். சர்வகர்த்தாச்ச யோகேந்திர, எதையும் செய்வான். சர்வகர்த்தா, எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெறுகிறான். யோகேந்திர, யோகிகளுக்கெல்லாம் தலைவனாகிறான். சுதந்திரமாக முக்தனாகிறான். முக்தன், மனநிலை ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நமக்கு சில நேரத்தில் மனம் குழப்பமாக இருக்கும், மனம் பயப்படும், மனம் தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்படிலாம் இருக்கா இல்லையா? இருக்கும். அது இருக்குது. அந்த மாதிரி ஜீவன் முக்தன் கிடையாது. இதெல்லாம் எங்கே இருந்தால் இருக்குன்னா, இந்த சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் இதெல்லாம் இருக்கும். மனிதன் ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் ஞான நிஷ்டை பெற்று யோக நிஷ்டை பெற்று பிரம்ம நிஷ்டையில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் போகும். ஆனால் முன்ன மாதிரி ஒன்றை பாதிக்காது. நடப்பது நாடகங்கிற அறிவு நல்லா தெளிவாக தெரியும். ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரியும். அது மறைந்து போகுங்கிறதும் நல்லா தெரியும். அப்போ அந்த பிரச்சனைக்கு ரியாக்ஷன் கொடுத்துருந்தா பெரிய விபரீதம் ஆகிருக்கும். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உத்தமம். அந்த அறிவை ஞானத்தை கொடுக்கும். ஞானம் பெற தான் இப்போ சொல்லியாச்சே, சத்வநிஷ்டை ஆனால் தான் ஞான நிஷ்டை தான் யோக நிஷ்டை கொடுக்குது, யோக நிஷ்டை தான் பிரம்மனிஷ்டை கொடுக்குது. இதுதான் வழிமுறைகள். இதில் பயணத்தில் அழகாக பயணிக்கணும், மெதுவாக பயணிக்கணும். இப்போ சொன்னல, எந்த வேலையும் அன்பாக அமைதியாக ஆனந்தமாக செயல்படுத்தணும். செய்து காட்டுறேன், செய்து காட்டுகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. சும்மா சொல்கிறேன்னா, சும்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன்னா, நெவர். இது ஞானம், பேசுகிறது ஞானம். ஒவ்வொரு வேலையையும் அன்பாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் செய்து காட்டுகிறோம். சர்வகர்த்தா, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். யோகேந்திர,
ஒன்றும் இல்லை, நிச்சயம். ஆனால் வேறு ஒன்றும் இல்லை, சத்தை நோக்கி பயணித்தான். சத்தை நோக்கி பயணித்தான். ஜெகத்துடைய பிரபாவம் இல்லை. இப்போ கடமை தவறிட்டோமா? இல்லையே. கடமை தவறிட்டோமா? இல்லையே. கடமைகள் கரெக்டாக போயின்னு தானே இருக்கு. 2018 to 2028 ஒரு பிளான் பண்ணால் இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது. சொல்லி தான் செய்கிறோங்க. சுதந்திரோ அனந்த ரூபவான், எல்லையற்ற ரூபம் எடுப்பான். அதாவது சர்வகலா வல்லவன் சொல்லுவாங்க, சகலகலா வல்லவன் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அது மாதிரி எதை எடுத்தாலும் அவன் வெற்றி பெறுவான். ஏன்னா அறிவு பேரறிவோட சொரூபமாக இருக்கான். சத்து சேர்ந்துருக்கு. அறிவும் ஆற்றலும் உடையவனோட சத்து சேர்ந்தால் என்ன ஆகும்? சத்து தான் பிரம்மஞானம். சத்து பொருள் இல்லாமல் சும்மா வெறுமனே அறிவும் ஆற்றலும் இருந்தால் குறுக்கு வழி தான் போக தோணும், ரவுடியாக தான் ஆக தோணும். சத்து கலக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு சத்தை முதல்ல போட்டுடணும். சர்க்கரையை முதல்ல போட்டுடணும். அமிர்தத்தை முதல்ல கிளாஸில் போடணும். அப்போ அனந்த ரூபவான், பலவிதமான ரூபங்கள் அவன் எடுக்கிறான். அப்போ அவன் சித்தனாகிறான். நல்லா புரிஞ்சுங்க. எப்போ குருவாக இருந்தாங்க, எப்போ ஞானியாக மாறினாங்க, எப்போ யோகியாக மாறுறாங்க, எப்போ சித்தனாக மாறுறாங்க, ஒரே பர்சன் தான். சத்துவனிஷ்ட, ஞானனிஷ்ட, யோகனிஷ்ட, பிரம்மனிஷ்ட. சத்காரியங்களில் ஈடுபடுறது எல்லாம், பூஜையில் ஈடுபடுறது, கலந்துக்கிறது எல்லாம் சத்துவனிஷ்டை தான். அதுக்கு தான் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிச்சல தத்துவம், நிச்சல நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே ஜீவன் முக்தின்னு அந்த கதை தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதே சத்வனிஷ்டை, ஞானனிஷ்டை, யோகனிஷ்டை, பிரம்மனிஷ்டை வரும். ஒன்று ஒன்றா கடந்து வரணும். நீ நம்ம எதை கடந்திருக்கோம், எதை கடக்கலை கவலைப்பட வேண்டாம். பிரம்மனிஷ்டையை கான்சன்ட்ரேட் பண்ணியே போங்க. அதுக்கு ஆதாரம் ஞானம், விசாரம். குருவுடைய லைஃப் ஸ்டைலை கண்காணிச்சுட்டே வாங்க. உற்று கவனிங்க, புரியும். அப்படியே காப்பி பண்ணுங்கள். கட் அண்ட் பேஸ்ட், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எளிமையாக ஜெயிக்கிறது வழி. இதை விட எளிமையான வழி இன்னுமே கிடையாதுங்க. ஆனால் குரு கிடைக்கணும், சத்குரு கிடைக்கணும். ஈஸ்வர கிருப்பா இருந்தால் தான் சத்குரு கிருப்பா கிடைக்கும். குரு கிருப்பா கிடைச்சா தான் சாஸ்திர கிருப்பா கிடைக்கும். சாஸ்திர கிருப்பா தான் அவனுடைய ஆத்மாவை உள்வாங்க வைக்கும். நீ தெரிஞ்சு தான் வந்திருக்க. நம்ம மேலே ஏறணும், சிகரத்தை பிடிக்கணும், இறைவனோட இரண்டரை கலக்கணும், தெரிஞ்சு தான் வந்திருக்க. தெரியாமல் வந்திருந்தா அப்புறம் தெரிஞ்சுக்கிற. தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ மேன்மையோ மேன்மை தான். நிரந்தரமான விஷயம். இங்கே இந்த யோகத்திலே இப்போ அழகான மந்திரங்கள் வருது. ஒண்டர்ஃபுல். இந்த 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 உபநிஷத்துலேயே மிக ஒண்டர்ஃபுல்லான ஒரு வாக்கியம் வருது. இது வரைக்கும் நம்ம 150 இருக்கோம். பின்னாடி வருது அந்த மந்திரம். அது நீங்களே சொல்லுங்கள். எது அதை சொன்னார், எந்த வார்த்தைன்னு சொன்னாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான மந்திரம் வருது பின்னாடி. ஜீவன் முக்தோ மகாயோகி. பாருங்கள், ஒரு சாமானியன் சத்தை நோக்கி பயணிக்க குருவாகிறான். என்னுடைய சிஷ்யர்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே குரு தான். ஒரு ஆடியோ கேட்டானா அவன் சிஷ்யன் அன்றைக்கி சாயந்தரமே யாருக்காட்டே பேசுவான், கண்டிப்பாக பேசுவான். ஆச்சா அப்போ குரு தொடர்ந்தால் ஞானம், ஞானி தொடர்ந்தால் யோகம், யோகி தொடர்ந்தால் தியானம், பூரணம், பிரம்மம், பிரம்மனிஷ்டம். இப்போ 4 தத்துவங்கள். சாதாரண மனிதனை உருவாக்கலாம். ஒரு தகுதியும் வேணாம். அகங்காரத்தை விட்டுட்டு சொல்கிறத சிந்திச்சுப்பார். அகங்காரத்தை விடு. நீ தேடி போகிறதையெல்லாம் தேடி போயிட்டே இருப்ப. அது நிற்கவே நிற்காது. நீ பின்னாடி போயிட்டுருக்கேங்கிறத உனக்கு தெரியாது. அதுக்கு அளவு இல்லாமல் போயிட்டுருக்க. உனக்கு ஹிருதயத்தை சம்மட்டியால் அடிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்க. இன்னும் 500 ஜென்மாவுக்குள்ள வேலையெல்லாம் இப்போ போட்டு செஞ்சுட்டு கிடக்கிறேன். இப்போ என்ன சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையாம்மா, என்ன இல்லை உனக்கு? அதனால் கர்மத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஞானத்தை ஏற்றினா அதே கர்மாவை அதை விட அதிகமான வருமானத்தில் செய்து காட்ட முடியும். இது வரைக்கும் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றில் நிற்கிற புத்தியே நமக்கு வரலையே.
உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் அறிய தான் இப்போ நின்னவங்கெல்லாம் 50 வயசில் எந்த தொழிலில் நிற்கிறீங்களோ நிற்கிறீங்க. உங்களை உங்கள் டேலண்ட்டை அறிய நம்ம இதில் தான் நிற்க முடியும், வேறு எதுலேயும் நிற்க முடியாதுங்கிற அறிவு இருந்ததுனால அதில் நிற்கிறீங்க. இன்றைக்கி அது சோபிக்காமல் இருக்கலாம், நாளைக்கு அது விஸ்வரூபம் எடுக்கும், நிச்சயமாக எடுக்கும். சகிப்புத்தன்மை வேணும், அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும், நிபுணத்துவம் வேணும். அது புரிஞ்சிருந்தால் இந்த துக்கம், பயம், குழப்பம், பதட்டம், அவநம்பிக்கை, விதியை புலம்புறது, விதியை நொந்துக்கிறது அதெல்லாம் இருக்காது. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு, ட்ரெஸ் இருக்குல்ல, போட்டு பயணத்தை தொடர. உன்னுடைய லட்சியங்கிற அந்த அக்னியை, அந்த ஃபயரை அணைய விடாமல் அழைச்சிட்டு போ. அது எல்லா வேலையும் செய்யும். ஜீவன்முக்தனாகிறான் மகாயோகி. ஞானம் பெற்றா ஜீவன்முக்தன், தியானத்தில் உட்காந்தா மகாயோகி. ஜாயத்தே நான் அத்திர சம்சயக, சந்தேகமே படாதப்பா, இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கே, இதெல்லாம் நடக்குமா அப்படி சந்தேகப்படாத, நிச்சயமாக நடக்கும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க சொன்னால் தானேப்பா நீங்கள் ஒத்துக்குவீங்க. அதுக்கு தான் நம்மளை மாதிரி உள்ளவங்களே இதில் ஈடுபடுத்துறது இறைவன். யார் ஏதாவது எனக்கு ஏதோ பெரிய ஷூட் கேஸ் கொடுத்து சொல்லுன்னு சொல்கிறாங்களா? இல்லையே. ஏன் அதை இவ்வளோ வலியுறுத்துகிறோம்? நம்பிக்கை இழக்கக்கூடாது. சத்தை நோக்கி போகிற ஒரு நாளும் நீ சரிய மாட்டேன். இன்றைக்கி அப்படி சூழ்நிலை தெரியும். நான் அடியேன் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். கூட இருக்கிறவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜெயிச்ச பிற்பாடு தான் இந்த உலகம் நம்ம பின்னாடி வரும். நம்ம இந்த உலகம் நம்ம பின்னாடி வரும் அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. உலகம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லை, நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். அந்த இதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது, தெளிவாக இருக்கணும். உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நீ மாற மாட்ட. மாறாத ஒன்று நீ, அழியாத ஒன்று நீ, அசையாத ஒன்று நீ, சர்வ வல்லமை பெற்றவன் நீ. அதோட தொடர்பு கொண்டால் தானே அந்த ஃபயரோட. சும்மா அனாத்மாவை திங்க் பண்ணி கவலைப்படுறத விட ஆத்மாவை திங்க் பண்ணி சந்தோஷப்படலாம்ல. முதல்ல அதுக்கு ஆடியோ கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ, 2 ஆடியோ, 3 ஆடியோன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஜீவன்முக்தோ மகாயோகி ஜாயத்தே நான் அத்திர சந்தேகப்படாத. துவவிதா 2 விஷயம் இருக்குது. இப்போ தான் அந்த பாயிண்ட் வருது. துவவிதாக சித்தையே லோகே கல்பிதா அகல்பிதா. இந்த யோக மார்க்கத்தில் ஞானம் கடந்து யோகத்தில் உட்கார ஜீரோ ஃப்ரீக்வன்சிக்கு கீழே பயணிக்க எப்படி சத்துவம் நுட்பமாகி சிகரம் ஏறுதோ, சத்துவகுணம் நுட்பமாகி சித்தானது சத்தாகுதோ, அதுபோல் யோகம் இந்த பெற்ற ஞானம் உன்னுடைய உயிரோடு உயிராக கரையிறதுக்கான எல்லா வேலையும் செய்து தியானம் செய்து அது சுத்தமாக கரைச்சிரும். உன்னையே கரைச்சிரும். நீனே உருகி கரைஞ்சி போயிடுவ. அந்த அளவுக்கு தியானம் அந்த ஒன்றில் நிற்கிறது, சத்துவத்தை நினச்சி நிற்கிறது, இஷ்ட தெய்வத்தை நினச்சி நிற்கிறது, ஓங்காரம் ஜபிக்கிறது, இந்த பாவத்தோட இறை உணர்வோடு உட்காருங்கிறவனுக்கு கல்பித்தா அகல்பித்தான 2 நிலை சித்திகள் கிடைக்குது. ரசோ ஔஷதி கிரியாஜாலம் மந்திராபியாசம் சாதனாத் இதெல்லாம் நடக்கும். ரசவாதம்னு சொல்லுவாங்க, மூலிகையை வச்சு ஏதாவது சில வேடிக்கை பண்ணுவாங்க, கிரியா பூஜை, அப்புறம் மந்திர அபியாசம், இதில் எல்லாம் ஒன்றுக்கும் ஒவ்வொரு சித்திகள் உண்டு. இதெல்லாம் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்படி பண்ணுறதுனால பல சித்திகள் அவனுக்கு கிடைக்கும். சாதனையினால் பெறக்கூடிய சித்திகள் கால்பனிக்கம்னு பேர், தாத்காலிகம். இது செஞ்சால் இந்த சித்தி கிடைக்கும்பா. இப்போ ஒன்றும் இல்லை, ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமகல்ல, சரவணபவாய நமகங்கிற 6 எழுத்து மந்திரத்தை ஒரு அக்ஷரத்துக்கு 1,00,000 முறை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். இது மந்திர சித்தின்னு பேர், எல்லா மந்திரத்துக்கும் உண்டு.
அப்போ நீ அது கிடைக்கும்ன்ட்டு நீ அதுக்காக ஜபிக்கிறது போகிறது வர்றதுன்னா ரெண்டாவது தரம் தான், ரெண்டாவது தரமான குவாலிட்டி தான். இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டியா, முதல்ல இறைவனை எப்படியாவது தரிசனம் பண்ண முடியுமா? 6 லட்சம் நான் ஜபிச்சேன்னா முருகன் முன்னாடி நிற்பாரா? அதுக்கு ஏதாவது தரிசனத்துக்கு வழி இருக்கா? திருவடி தெரியுமா, என்ன தொடுவாரா பரம்பொருள் அப்படின்னு ஒரு பக்தி இருந்துச்சுன்னா அது முதல் தரம். இது செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும்னு இல்லாமல் இந்த ஆத்மாவை நிவேதனம் பண்ணணும் பரம்பொருளுக்கு. இது செஞ்சால் இது கிடைக்கும்னா அதை செய்ய வச்சு அதை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார். தற்காலிகம். இது புரியுதா இல்லையா? நீங்கள் கேட்குறது எல்லாம் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கேட்குறது எல்லாமே சித்திகளை தான் கேட்குறீங்க. அது கொடுத்து உங்களை அனுப்பப்படும், திரும்ப பிறப்பேன், மறுபடியும் வந்து இதே கேள்வியை கேட்பேன், இதே பொருளை கேட்பேன். கொஞ்சம் லேட்டானால் உடனே வந்து கேட்பேன். அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த 1000 ஜென்மாவை, கோடி ஜென்மா இதை தான் கேட்டுட்டு கிடக்கிற. அதுதான் இந்த வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீ வாங்கிட்டு போய் என்னென்ன பண்ணுற எல்லாம் அட்டகாசம் பண்ணி விட்டு செத்து போயிடுவேன். அப்புறமா எங்கேயாவது பிறப்பேன், மறுபடியும் அதே தெய்வத்தை தேடி வந்துடுவேன். அதே தான் கேட்பேன். நாங்களாம் விட்னஸ், சாட்சி. இவன் ஏற்கனவே வந்திருக்கான், இவன் இது 121வது முறை வரான், முட்டா பையன், அதே தான் கேட்குறான் அவன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? ஒருத்தவன் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு வரான். கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் டே இப்போ சிரிச்சானா, ஏன்னா பக்கத்தில் எடுத்தவனா சிரிச்சானான். வாத்தியார் கேட்டாரான், என்னடா 2 பேரும் சிரிக்கிறீங்கன்னு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? இல்லை இப்போ நீங்கள் இதை சொல்லுவீங்கன்னு அவன் சொன்னான் என்கிட்ட. அவன் போன வருஷம் ஃபெயில் ஆவான். இந்த பாடம் நடத்தும் போது சில நேரத்தில் பாடம் நடத்தும் போது என்ன எக்ஸாம்பிள் ஒரே எக்ஸாம்பிள் தான் வரும். அதாவது அங்கங்கே லொக்கேட் ஆகிடும். நல்ல உதாரணமாக இருந்தால் அதே தான் திரும்பி சொல்லுவாங்க. அந்த உதாரணத்தை அந்த பாடம் நடத்தும் போது இந்த உதாரணத்தை சொல்ல போகிறாருன்னு அவன் சொல்லிட்டான் அவன் முன்னாடியே. புரியுதா? எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணலாம் பாருங்க. அது மாதிரி இதே தான் கேட்க போகிறான் திரும்பி. கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. நிறையா கற்பனைகள்லாம் இருக்குது. சொன்னால் நல்லா இருக்காது, அதெல்லாம் போட்டோம். அதனால் அதையே கேட்டு இருக்கல, அதெல்லாம் கால்பனிக்கு தாற்காலிகம், செயற்கை என்னை பொறுத்த வரைக்கும். இது சாதனைகளால் கிடைக்கிறது. ரசவாதம், மூலிகைவாதம், மந்திரவாதம், தந்திரவாதம். 4 கிரியானா அந்த மந்திரம், தந்திரம், மந்திரம்னா மந்திரம். இது 4 என்னது? கால்பனிக்கு தாற்காலிகம். சித்தயந்தி சித்தையோ எஸ்து கல்பிதாஸ்தா பிரகீர்த்திதக. கற்பனை என்று இது ரொம்ப புகழ்பெற்றது. அனித்யா அல்பவீரியதா. அது எப்படி இருக்குன்னா அனித்தியம், கொஞ்ச நாள் வேலை செய்யும். அதெல்லாம் சொல்லலாம். ஒரு காலத்தில் நான் ஒழுங்கா இல்லைன்னா அது போயிடும் அது. ஏன்னா இது இவன் முயற்சி பண்ணி வாங்கினது ஆச்சா. அல்ப வீரியத்தா, ஆற்றலும் ரொம்ப வீரியமும் கம்மி தான் அதுக்கு. சித்தையக சாதனோத்பவ, சாதனை பண்ணதுனால அவனுக்கு அது கிடச்சிது. சாதனேன வினாப்பியேயம் ஜாயந்தே, அசாதனேன வினா சாதனேன வினா ஏவம் ஜாயந்தே ஸ்வத ஏவ. சில சித்திகள் சுயம்புவாக தானாகவே கிடைக்கும் ஜீவேஸ்வர ஐக்கியத்தினால. நம்மளுக்கு நமக்குள்ளே சித்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சொன்னால் நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சங்கல்பம் செய்தால் நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கருணையின் அடிப்படையில் சங்கல்பம் செஞ்சுருப்போம், அதையும் சொல்ல மாட்டோம் அவங்கள்ட்ட. அவங்களுக்கான தெரியுது, இவங்கக்கிட்ட சொன்னால் அது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் நம்ம சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பொதுமக்கள் சாதாரண ஆளே கிடையாது. மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்புங்கிறது சத்தியமான வார்த்தை. அதுக்கு அறிவே தேவையில்லை. யாருக்கிட்ட என்ன சொன்னால் நடக்குங்கிறதுனா தெளிவாக தெரியுது. அப்போ சங்கல்பம் ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நடந்துடும். நடந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கல்ல,
நன்றி உணர்வோடு சொல்கிறவங்க ஒரு 100ல் ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் சொல்லக்கூடிய வாக்கு இருக்குல்ல, அது நம்மளை சிந்திக்க தூண்டும். அப்புறமா யோசிக்க நிறைய பேர் சொல்ல அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, 100க்கு 100 பேருமே சொல்லுவாங்க. அப்போ நம்ம சங்கல்பம் பண்ணால் நடக்குது. யார் ஒருத்தவங்க நினச்சது நடக்குது, கேட்டது கிடைக்குன்னா சித்த புருஷக சாதாரண விஷயம். ஒரு காரியம் சித்தி ஆகுதுன்னு சொன்னால் அவங்க செய்து பல முயற்சிகள் செய்து நடக்காத ஒரு விஷயம் ஒரு குருவோ ஒரு சித்த புருஷர் சங்கல்பம் செய்தால் நடக்குதுன்னு சொன்னால் அவங்க சித்த புருஷர் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பெருசாக தண்ணியில் நடக்கணும், ஆகாயத்தில் பறக்கணுங்கிறதெல்லாம் தேவைப்பட்டால் அதெல்லாம் நடக்கும். இவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க எந்த சித்தியும் விரும்ப மாட்டாங்க, எந்த சித்தி பின்னாடியும் போக மாட்டாங்க, ஒரு நாளும் போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அடியன் லைஃப்பில் சித்திக்காக எந்த முயற்சியும் பண்ணதில்லை. இது செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் அந்த புத்தியே நமக்கு வரவே வராது. அசிங்கமான ஒரு மார்க்கமாக அடியன் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். அதெல்லாம் இறைவன் திருவடி எப்படியா, அங்கே ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் எதையும் நடத்தலாம். சம்பந்தர் செஞ்சு காமிச்சிருக்காரு. அடியார்கள் அருளாளர்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நாயன்மார்களில் பல பேர் செஞ்சு காமிச்சிருக்காங்க பல அதிசயங்களை. ஈஸ்வர சங்கல்பம், ஈஸ்வரனுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது நிரந்தரம். இங்கே ஆசீர்வாதமும் உண்டு, பக்தியும் உண்டு, முக்தியும் உண்டு, சித்தியும் உண்டு, யோகமும் உண்டு. இந்த சத்துவ நிஷ்டை, ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, பிரம்ம நிஷ்டைலாம் சும்மா சராசரியாக நடக்கும், எளிமையாக நடக்கும். ஆத்ம நிவேதனம் பண்ணணும், அவருடைய அன்புக்கு பாத்திரமாகிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதை சிந்திக்கணும். எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சூக்ஷ்மம். அடியான் அந்த நிலைகள்லாம் கடந்து வந்திருக்கேன். அதனால் மனம் விட்டு சொல்கிறேன். சொல்ல மாட்டாங்க, அடியான் சொல்கிறேன். அந்த சித்தி இருக்குல்ல, நீ போன வரட்டினாலும் போகாது, உன்னோட உயிரோட உயிராக கலந்துரும். ஈஸ்வர பிரீத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, எது வேணும்னாலும் சுவாமிகிட்ட சொன்னால் நடக்கும், அவ்வளோதான். இதுதான் நம்மளை என்னை போன்றவர்கள் கடைசி காலம் வரைக்கும் விரும்புகிற விஷயம். சுவாமின்னா இன்றைக்கும் சரி எத்தனையோ இருக்குது, எத்தனையோ நீங்கள் வேணால் விட்டு கவனித்து பாருங்கள். விழாக்களில் அதெல்லாம் நீங்கள் மிராக்களை பார்க்கலாம். செகண்ட்ஸில் டக்குன்னு நடக்கும். ஒரு 6வது காவடி ரிப்பேர் பண்ணணும்னு ஒரே ஒரு சின்ன ஒரு சிந்தனை தான், 2 நாள் இங்கே இந்த பணம் வந்துச்சு, பொருள் வந்துச்சு, எப்படி செஞ்சோம், எப்படி வந்துச்சு, கம்பீரமாக எல்லா காவடியும் என்ன மைண்டில் என் மனசில் இருந்துச்சோ, எந்த விஷனில் என்ன பார்த்தனோ அப்படியே அந்த காவடி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அதனால் நிரந்தரம் எதுன்னா ஈஸ்வர பிரீத்தி தான் நிரந்தரம்னு சொல்ல வரேன். அதுதான் இந்த உபநிஷத்தினுடைய மிக உச்சமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். சொல்ல வருது, மந்திரம் சொல்லுது, அதை கேளுங்க. யதா இந்த செயற்கையினால் செய்யப்பட்ட, சாதனையினால் செய்யப்பட்ட, பயிற்சி முயற்சினால் செய்யப்பட்ட அந்த சித்திகள் யோகத்தில் அல்ப வீரியத்தா, அனித்தியத்தா, சாதனாவனால் ஏற்படுறது, அப்படி நடக்கிறதெல்லாம் தாத்காலிகம், கால்பனிகம். சாதனை இல்லாமல் சித்தி கிடைக்கணுங்கிற சாதனை பண்ணாமல் பிறக்கிற சொத்தாக தானாகவே பிறக்கிற ஒரு சித்தி இருக்குது, சுயம்புவாக ஏற்படுறது உத்தமம். ஸ்வ ஆத்ம யோக ஐக்கிய நிஷ்டேஷு, நீ உன்னுடைய சத்தில் ஆத்மாவில் நிற்க, சத்தில் சித்து நிற்க, ஆத்ம நிஷ்டையாக, அதான் பிரம்மனிஷ்டை. பிரம்மனிஷ்டை ஆத்மனிஷ்டை ரெண்டும் ஒன்று தான். அப்படி ஸ்வ ஆத்ம யௌகிக்க நிஷ்டயத்து, அப்படி பிரம்ம நிஷ்டையில் நிற்க, சுவாதந்திரயாதி சுதந்திரமாக நிற்க, தானாகவே ஈஸ்வர பிரியாக, நீ ஈஸ்வரனுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவனாக மாறுவாய், ஆவாய். ஈஸ்வருடைய அன்பனால் கிடைக்கக்கூடிய சித்தியானது, அந்த சித்தி தான் ஸ்வதா ஏவ. அது இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதை பின்னாடி வருத சொல்கிறேன். இந்த இடத்துல ஸ்வதக ஏவ,
ஆத்ம யோகத்தில் நிற்க தானாகவே ஈஸ்வரனுடைய அன்புனால் பிரபூதாக பிறக்கிறது, சித்தையோ சித்திக்கிறது. அந்த சித்தம் அந்த சித்தி நிரந்தரம். யாஸ்தாக கல்பனா ரகிதா, கல்பனா கிடையாது, அது தாத்காலிகம் கிடையாது என்று ஸ்மிருதி என்று வேதம் கூறுகிறது. இறைவனுடைய அன்பால் தானாகவே பிறக்கக்கூடிய சித்தியை நாம் ஏற்கிறோம். ஏன்னா இது எங்கேயாவது ஒரு நெருக்கடியில் அதை செய்ய வர வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ அதை நம்ம கேட்போம் சுவாமிகிட்ட. சங்கல்பம் தான் அது வேறு. சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி இருக்குது, இந்த வாக்கியம் இருக்கே. சித்த புருஷர்கள் அதை தான் சிந்திப்பாங்களே தவிர சித்திகள் அடையணும் போகிறவங்க இருக்காங்க. அது ரெண்டாவது செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லியாச்சு. தவறாக சொல்லலை, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்கிறோம். சித்தி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? எதையும் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறுக்கு புத்தி வந்துடும். இறைவனை விட்டுருவேன், சத்தை விட்டுருவேன். சத்தை விட்டினா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், சத்து கிடைக்காம போடும். சத்தைப்பிடி எதுவும் கிடைக்க வேண்டாம், சத்துப்பிடி சத்து ஒன்றே போதும். அப்புறம் சத்தே எல்லாமே இருக்கும். சத்து தான் சித்தி, சத்து தான் சத்தினுடைய அம்சங்கிற அம்பால் தான் சித்தி. தப்பானவன் உள்ளே வந்துட்டானா அவனை சித்தியை கொடுத்து வேறு ட்ராக்கில் அம்பால் அழைச்சின்னு போயிடுவான். அசுரர்களையெல்லாம் மோகினி ரூபம் எடுத்து வசீகரம் பண்ணி ட்ராக்கை மாற்றி விட்டுருவான். நீங்கள் மேலே ஏற நிறைய சோதனைகளாக உங்களுக்கும் வரலாம், பொதுவாக வரும் கெடுக்கிறதுக்காக. அதில் நீங்கள் இந்த ஞானம் இப்போ சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், கடந்து செல்வீர்கள். ஈஸ்வர பிரியாக, ஈஸ்வர பிரியத்தினால் ஈஸ்வரனுடைய அன்புனால் கிடைக்கக்கூடிய இது பிரபூத்தாக பிறப்பது, சித்தையோ நிரந்தரம், கல்பனாரகித்த ஸ்மிருத்தாக, கல்பனை அல்ல, தாத்காலிகம் அல்ல. இந்த சித்தா நித்யா, நித்திய நித்தியக. நித்தியம்னா என்னது? நித்திய சுத்த புத்த முக்த, எல்லாம் சிவனுடைய சிவப்பரம்பரனுடைய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். நித்திய சுத்த புத்த முக்த, 4 வார்த்தை. நித்திய சுத்த புத்த முக்த. இந்த சுத்த தான் நிர்மலம்னு சொன்னது. சத்துவகுணம் கொடுக்கும். அதுக்கு தான் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனால் நாக்கு என்ன அப்படி என்னன்னா அது பின்னாடி போகிறல்ல நீ. நாக்கு உங்ககிட்ட இருக்கா, நாக்கு மேலே நீ இருக்கியா? நாக்கு உன்னுடைய அங்கம்மா, நாக்குடைய அங்கம் நீயா? இது இல்லைன்னா பையன் சாப்பிட மாட்டான். சித்தக நித்யா மகாவீரியாக. இந்த சித்தம், இந்த சித்தி நித்தியம், வீரியமிக்கது, மகாவீரியம். இச்சாரூப்பாக என்னெல்லாம் விரும்புகிறியோ அதெல்லாம் கொடு. ஸ்வயோகஜா, இதுதான் இந்த வார்த்தை சொன்ன. ஸ்வ யோகஜா, யோகத்தினால பிறந்தது, தானாக யோகத்தினால பிறந்தது. இந்த வார்த்தையை எழுதுங்க. ஸ்வ யோகஜா, அரிய வார்த்தை. யோகத்தினால நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சித்தி ஸ்வயோகஜா. ஈஸ்வர பிரீத்தினால் கிடைக்கக்கூடிய, ஈஸ்வர ஆசீர்வாதத்தினால, ஈஸ்வர சங்கல்பத்தினால கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் பிரம்ம நிச்சயில் அங்கே தான் சர்வ சங்கல்ப மாத்திரேன்னு. இப்போ அடியன் இந்த சர்வேஸ்வர நிலைக்கு போனால் தான் இந்த தமிழ்நாடை மாற்ற முடியும், பிரம்மஞானத்தை நம்ம எல்லோரும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. சர்வேஸ்வர நிலைங்கிற அந்த புள்ளியில் தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சு தான் போயின்ட்டுருக்கேன். அடுத்த சொரூபத்துக்கு போனால் சொரூபத்துக்கு எப்பயே போயிருக்கலாம். இவ்வளோ கிளாஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. பிரம்மனிஷானா எல்லாம் சொரூபம் வரேன்னு. அது இப்போ குறிக்கோள் இல்லை, அதுக்காக வரலை. சிவயோகஜா எழுதிங்க. சிவயோக, தானாக யோகத்தில் பிறந்தவள். சித்திகள் எல்லாம் பெண்ணு, அம்பாலும் பெண்ணு தானே. இந்த ஜெகத்தை ஜெயிக்கணும்னா அம்பாள் பூஜை, சக்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். பரத்தை ஜெயிக்கணும்னா சிவ பூஜை, ரெண்டுத்தையும் ஜெயிக்கணும்னா முருக பூஜை அல்லது வேல் பூஜை.
போதுமா? இகத்தையும் நமக்கு அந்த குணம் உண்டு. இதுலேயும் ஜெயிக்கணும், அதுலேயும் ஜெயிக்கணும். பிறந்திருக்கோம், இதையும் ஜெயிக்கணும், ஏமாத்திரக்கூடாது, அதையும் ஜெயிக்கணும். ஞானம் தான் அது. ஞானம் அது ரெண்டுத்தையும் ஜெயிச்சிடும். ஸ்வயோகஜா, ஸ்வயோகஜா, ஸ்வ தானாக, யோக யோகத்தில் ஜன்ம பிறந்தது. எப்போ? பிரம்மனிஷ்டையில், பிரம்மத்தினுடைய ஈஸ்வர பிரீத்தியினால். சிறகாலம் யுகம் யுகமாக இது நடக்கும். பிரஜாயந்தே வாசனாரகிதேஷு. நீண்ட காலம் இவன் அந்த ஞானிகளுக்கு வாசனை எதுவும் இருக்காது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் இருக்காது. கர்மாவே இருக்காது அவனுக்கு. இங்கே ஆச்சரியத்துல ஆச்சரியம், ஒரு கர்மாவும் இருக்காதான் அவன் இருப்பான், இந்த உலகத்தில் இருப்பான். நம்மளாம் நம்ம கர்மெல்லாம் செஞ்சால் தான் விசேஷம்னு. இந்த அடிப்படை 5 நீங்கள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறம் குறைங்க. கடைசி வரைக்கும் செக்குமாடாக இருந்து தான் சாவ போகிறீங்களா? இப்போ என்ன இல்லை உங்ககிட்ட? இல்லாதவன் ஓடட்டும்ப்பா, இருக்கிறவனுக்கு என்ன? கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. நீ குறைக்கிற அது உன் தலையெழுத்து. சத்துவகுணத்தை கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுப்பா. 2ல் ஏதாவது ஒன்று பண்ணு. சத்துவகுணம் வளைஞ்சா கர்மா, அதே கர்மாவை நேரத்தை குறைச்சி செய்யலாம். செக்குமாடு வாழ்க்கை இருக்காது, ரோபாட்டிக் வாழ்க்கை இருக்காது. அதனால் வாசனா ரகிதமாக இருப்பான். தாசு கோபியா மகாயோகாத்து பரமாத்ம பதே. அவனுக்கு பரமாத்ம பதம், இந்த ரகசியம் அறிந்தவனுக்கு பரமாத்ம பதம், அவ்வியயமான பதம் அடைகிறான். திருவடியை கொண்டு சேர்க்கும் இந்த யோகம். முதல்ல யோகம் இறைவனோட சேர்த்துரும், அதுக்கப்புறம் தான் சித்தி. வினா காரியம், இது அவசியம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். சதா குப்தம், அதை பாதுகாப்பாக வச்சுருப்பான். அனாவசியமாக செய்ய மாட்டான். சும்மா எனக்கு சித்தி தெரியும், நான் பாரு இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படிலாம் பண்ண மாட்டோம். என்ன தான் தேர் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்தாலும் அனுமதிக்காக காத்திருக்கமா இல்லையா? அதே தான் ஈஸ்வர. நம்ம என்ன ட்ரான்னு ஒரு வார்த்தை சொன்னோமே, டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன். ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு சங்கல்பம் இருக்கணும், அதுக்கு ஈஸ்வர ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் வாங்கணும். அதுக்கப்புறம் செயல்பட்டால் அது சக்ஸஸ். அது இல்லாமல் செயல்பட்டால் அது ஊற்றிக்கும். நிறைய போராட்டம்லாம் தேவை, அதெல்லாம் தேவையில்லை. சோ மகாயோகாத்து பரமாத்ம பதே அவ்யயே அடையிறான். வினா காரியம் அனாவசியமாக செய்ய மாட்டான். சதா குப்தம், ரகசியத்தை பாதுகாப்பான். யோக சித்தஸ்ய லட்சணம், இதுதான் சித்தர்களுடைய லட்சணம், யோக சித்தி பெற்றவர்களுடைய லட்சணம். மறைச்சி வச்சுருப்பாங்க, அத்தியாவசியம் ஏற்பட்டால் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம செய்து காட்டுகிறோன்னு சொல்லுவோம். ஏன்னா அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை வரும், வேதத்து மேலே நம்பிக்கை வரும். நம்பிக்கை வர்றதுக்காக சொல்லலை, சொன்னால் நம்பிக்கை அதிகமாகும். என்னுடைய பயிற்சி முயற்சியும் ஞானத்தில் நீ சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, நஷ்டம் எதுவுமே கிடையாது, லாஸ் எதுவுமே கிடையாது, குறுக்கு புத்தி எதுவுமே கிடையாது, தப்பான வழி எதுவுமே கிடையாது, எல்லாமே மேன்மை தான். அமிர்தம்னு சொல்லியாச்சு. அமிர்தமே அமிர்தம், நானாமிர்தம். இது வரைக்கும் அடியன் 56 156 எதை ஆரம்பித்தோம்? எத்தனை மந்திரம்? விசாரமும் இருக்கு, மந்திரங்களும் போயிருக்கு. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
வருவாய் வருவாய்